7வது மாதம் என்று சொல்லும்போது 7 ஒரு பூரணத்தை குறிக்கின்றது, பரிபூரணத்தை குறிக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் முழுமையடையாமல் இருக்கின்றதோ, என்னென்ன காரியங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றதோ, இந்த 7ஆம் மாதத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றார். அதிசயங்களை காணும்படியாய் செய்ய போகின்றார். இந்த 7வது மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை காணும்படியாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். 7 என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு நேராக முன்னோக்கி சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு முன்பாக எரிகோ தேசத்தில் எரிகோ முதல் ஒரு பெரிய தடையாக இருந்தது. அவர்கள் பிரயாணத்தை முன்னோக்கி தொடராதபடி அவர்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய தடையாய் காணப்பட்டது. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது யோசுவா ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது ஆண்டவர் அழகாக அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். நீங்கள் 6 நாட்கள் இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்து 7வது நாள் நீங்கள் கொம்பைய காலங்களை முழங்கி நீங்கள் தேவனை நோக்கி ஆர்ப்பரித்து துதிக்கும் போது ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொல்கின்றார். அவர்கள் அந்தபடியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இது எப்படி நடக்கும், இவ்வளோ பெரிய எரிகோ மதில் துதிக்கிறதுனால கீழே இடிந்து விழுந்துருமா, இதெல்லாம் சொல்றதுக்கு நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் துதித்த போது அவர்களுக்கு முன்பாக பெரிய தடையாய் காணப்பட்ட அந்த எரிகோ மதில் தரைமட்டமாய் விழுந்தது. அவர்கள் தங்கள் பிரயாணத்தை முன்னோக்கி கடந்து சென்றார்கள். வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பல காரியங்கள் தடையாய் காணப்படலாம். முன்னோக்கி செல்ல முடியாதபடி பல காரியங்கள் இடராக காணப்படலாம். ஆனால் நாம் தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே தேவன் நாம் முன்னோக்கி செல்கிறதற்கு, நமக்கு முன்பாக இருக்கின்ற எல்லா கோணலான பாதைகளையும் அவர் செவைப்படுத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். நாகமான் என்ற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய சரீரத்திலே குஷ்டரோகம் என்ற ஒரு பெரிய வியாதி, ஒரு பெரிய சீரிய படதேசத்தின் தளபதியாக இருந்தாலும் அவருடைய வியாதியின் நிமித்தம் அவரால் யாரையும் சென்று சந்திக்கவோ எதையுமே பண்ண முடியல. ஒரு பெண் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கின்றாள். நீங்க இந்த தேசத்துக்கு போய் ஒரு தேவ மனிதனை சந்திக்கும் போது அவர் மூலமாக தேவன் உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் என்று. அந்த சின்ன பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நாகமான் சென்று எலிசா என்ற தேவ மனிதனை சென்று சந்திக்கின்றார். நாகமான் நினைச்சாரு, இந்த எலிசா நம்ம மேல் கைகளை வைத்து தொட்டு நமக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி. ஆனால் எலிசா அப்படியாய் செய்யவில்லை. அவர் நாகமானுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கின்றார். நீ போய் யோர்தான் நதியில் 7 முறை நீ மூழ்கி எழும்பும் போது உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொல்கிறார். நாகமானுக்கு இது நம்புகிறதற்கு சற்றும் ஏதுவில்லாத ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் என்னமோ என்று நினைத்து கொண்டு வந்தோம். இந்த தேவ மனிதர் நமக்கு தொட்டு சுகத்தை கொடுப்பார், நமக்காக ஜெபிப்பார் என்று சொல்லி நான் வந்தேன். ஆனால் இவரோ என்னை ஒரு யோர்தான் ஆற்றில் போய் மூழ்கி எழும்ப சொல்றாரு. நம்ம தேசத்துல, நம்ம ஊர்ல என்ன ஒரு ஆறு கிடையாதா, எதற்காக நம்ம இவரை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் மனதிற்குள்ளாக பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் அவர் மனதில் ஓடினாலும், ஆனால் அவர் அந்த தெய்வ மனிதன் சொன்ன வார்த்தையின்படி அவர் யோர்தான் ஆற்றிலே மூழ்கி எழும்பின போது அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. ஒருவேளை எலிசா அவருக்கு ஜெபித்து ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஆனால் அது ஒரு சாதாரண ஒரு அற்புதமாய் பார்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர் யோர்தான் நதியிலே மூழ்கி எழும்பி ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட போது அது ஒரு தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகின்ற ஒரு காரியமாய் காணப்பட்டது. இந்த 7ஆம் மாதத்தில் கூட நீங்கள் ஒரு அற்புதத்திற்காய் காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நான் பல நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்திலே ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா, என்னுடைய காரியத்திலே நான் ஒரு நல்ல ஒரு பலனை பார்க்க மாட்டேனா, எனக்கு ஒரு பதில் கிடைக்காதா என்று சொல்லி பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகின்றது ஒரு சாதாரணமான ஒரு அற்புதமாக, அதிசயமாக மாத்திரம் இருக்க போகிறதில்லை. உங்களை யார் யாரெல்லாம் அற்பமாக, ஏளனமாக பார்த்தார்களோ அவர்கள் யாவரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக அது அற்புதமாக மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய ஒரு பெரிய காரியமாக தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகின்றார்.